காலையிலிருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நிறைய வார்த்தைகளை நான் ஆயத்தப்படுத்தி ஆனால் ஆண்டவர் கடைசி நேரத்தில் என்னிடத்தில் தெளிவாய் பேசின ஒரு வார்த்தை, அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் நாட்டில் சேர்ந்தார்கள். அவர்கள் கடலை கடந்து அந்த நாட்டிலே சேர்ந்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் இந்த 86வது நாள் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நீங்கள் இப்பொழுது போய்கொண்டிருக்கிற சோதனை பிரச்சனை கடலை போல இருக்கலாம், ஒருவேளை அது கொந்தளித்து கொண்டே இருக்கலாம், யாருமே அடக்க முடியாத ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நீங்களும் நானும் இந்த கடலை கடக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த கடலிலே நீங்கள் மூழ்கி போக மாட்டீர்கள், இந்த கடலிலே நீங்கள் அமிழ்ந்து போக மாட்டீர்கள், இந்த கடலிலே உங்களுடைய கப்பல் சேதமாக போவதில்லை, இந்த கடலோடு உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அது என்ன பிரச்சனையா இருந்தாலும், அது ஒருவேளை வியாதியா இருக்கலாம், கடனா இருக்கலாம், இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற இந்த பிரச்சனை யாராலுமே வெளியே வர முடியாததா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி ஆண்டவருடைய சீடர்கள் அந்த கடலை கடந்து கெனசரேத் நாட்டிற்கு கடந்து போனார்களோ, அதே போல கர்த்தரும் உங்களுடைய கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார், இந்த கடலை நான் கடக்க பண்ணுவேன், இந்த கடனை நான் கடக்க பண்ணுவேன், இந்த பிரச்சனையை நான் கடக்க பண்ணுவேன், இந்த அவமானத்தை நீங்கள் கடந்து போவீர்கள், இந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து போவீர்கள், இந்த தனிமையான இந்த சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு கடக்கக்கூடிய பலன் தருவார். இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போகவே போகாத ஒரு சூழ்நிலையிலே இப்பொழுது கடந்து போயிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நான் போனதே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு தனிமையான வாழ்க்கையில நான் போனதே இல்லை. இப்ப நான் போயிட்டு இருக்கிற இந்த பாதை ரொம்ப வித்தியாசமா இருக்குது, நான் எப்படி இதை கடக்க போறேன்னே தெரியல, நான் கடப்பேனா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, எந்த ஆண்டவருடைய பிள்ளையும் கர்த்தர் கைவிடுவது இல்லை. நம்ம தற்கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம இந்த உலகத்தில் மாய்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரச்சனையில நிறைய பேர் தங்களை மாய்த்து கொண்டாலும் கர்த்தராகிய ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த கடலை எப்படின்னு தெரியாது, எப்படி நடக்கும்னு தெரியாது, எப்படி இதை கடப்போன்னு தெரியாது, ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென். இந்த கடலை கடக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு காலை இப்போ இந்த ஜெபம் ஆரம்பிக்கும் போது கூட ஒரு சாட்சியோடு தான் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கிறேன். அதான் வெளியூர்ல இருந்து ஒரு ஃபேமிலி இன்னைக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அவர்கள் ஜெபம் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மகளுக்கு வயிற்றுல குழந்தை 4வது மாதம். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த கர்ப்பப்பை அப்படியே திறந்துருச்சு. எப்பவுமே குழந்தை பிறக்கும் போது அந்த கர்ப்பப்பை திறக்கணும், ஆனா 4 மாசத்துல அந்த கர்ப்பப்பை இப்ப திறந்துருச்சு, அது க்ளோஸ் ஆகல. அதற்கு பிறகு டாக்டர்ல சொன்னாங்களாமா, ஒவ்வொரு நிமிஷமும் என்ன வேணாலும் நடக்கலாம், அந்த குழந்தை எப்போ கீழே விழும், எப்போ வெளியே வரும், அது எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இது இல்லைன்னா நம்ம எடுத்துருவோம், அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ தான் இந்த 100 நாள் ஜெபத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்க. இந்த ஜெபத்தை கண்டினியூவாக நாங்கள் அட்டன் பண்ணிட்டே இருந்தோம். கரெக்டாக 8வது மாதம் குழந்தை பிறக்க போகுது. டாக்டர் சொன்னாங்க, இது ஒரு 1/2 கிலோ தான் இருக்கும், அந்த குழந்தையை எப்படி காப்பாற்றும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கரெக்டாக 8வது மாதத்தில் ஒரு பெயின் குழந்தையினுடைய ஹார்ட் பீட் எல்லாமே நின்று போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்களாமா. ஆனால் உள்ளே போனால் ஒரு அழகான பெண் குழந்தை, நல்ல வெயிட்டில் 2 பேரையும் கர்த்தர் சுகமாய் பாதுகாத்து இன்னைக்கு கையில் கொண்டு கொடுத்து ஜெபம் பண்ணி, ஆமென், இந்த ஜெபத்தை ஆரம்பிச்சு இந்த ஜெபந்தான் பாஸ்டர் உள்ள அந்த கருவை அப்படியே பத்திரப்படுத்திருச்சு, அந்த குழந்தைய பத்திரப்படுத்திருச்சு. இந்த 100 days ஜெபத்தினுடைய ஒரு பெரிய பலன்
இந்த குழந்தை தான், இந்த பிள்ளை இந்த ஜபத்திலேயே உயிரோட பிறந்த பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஒரு சாட்சியோட துவங்க பண்ணின தேவன் இன்றைக்கு உங்க கரங்களை பிடிச்சு கர்த்தர் கிருபையா வாக்கு கொடுக்கிறார். மகளே, இதை நீ கண்டிப்பா நீ கடந்து போவாய். மகனே, இதை கண்டிப்பா நீ கடந்து போவாய். இந்த பிரச்சனையை குறித்து நீ எவ்வளவு வேணும், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நான் கடக்க மாட்டேன் பாஸ்டர், இதில் நான் தாண்டிக்கிட மாட்டேன், இதை என்னால் போக முடியாது, நான் முன்னாடி ஒரு பெரிய அடி எடுத்து வைக்க முடியாது, இதிலிருந்து நான் வெளியே வரமாட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கர்த்தர் உங்களை எப்படியாவது மீட்டு இந்த கடலை கடந்து இந்த பிரச்சனையை கடந்து எப்படி அவர்கள் கனசரேத்து நாட்டில் போய் சேர்ந்தார்களோ அதே போல கர்த்தராகிய ஆண்டவர் நம்மையும் ஒரு நல்ல நன்மையான ஒரு இடத்திலே கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் நம்மோடு கூட வருகிறதுனால், அவர் நம்மோடு கூட வர்றதுனால் நிச்சயமாய் அந்த கடலை கடக்கக்கூடிய பலன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 14வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது 14வது அதிகாரத்தில் 3 விதமான விசுவாசத்தை குறித்து முதலாவதாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 3 விதமான விசுவாசத்தை நம்ம வாசிச்சுட்டு அதற்கு பிறகு ஒரு சில காரியத்தை சொல்லி உங்களோட ஜெபித்து முடிக்க போகிறேன். முதலாவதாக 14ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்காலத்தில் கார்பாங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஏரோது அப்படின்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த ஏரோது ஏரோதனுடைய காலத்தில் யோவான் ஸ்நானகனுடைய தலையை அவங்க துண்டிச்சு எடுத்துட்டாங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்து இந்த ஏரோது என்ன பண்றான்னா, அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அவன் யாரு, இயேசு யார், இந்த மனுஷன் யார் அப்படின்னு விசாரிக்கும் போது இந்த ஏரோது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒருவேளை மரிச்சு போன தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானகன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்துல நம்ம கொன்னுட்டோம்ல, அந்த யோவான் ஸ்நானகன் தான் மறுபடியும் உயிரோட எழும்பி வந்திருக்கிறாருன்னு சொல்றாரு. ஆனா இது என்ன இல்லை, இது உண்மை இல்லை. மரித்த யோவான் ஸ்நானகன் எழும்பி வரல, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா இந்த மனுஷனை ஆரம்பிக்கும் போதே என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா, கார்பாங்கு தேசாதிபதியாகிய ஏரோது அப்படின்னா கால் பங்கு, கொஞ்ச இடம், கொஞ்ச இடத்திற்கு இவன் தலைவன். அப்போ ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்து இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளுண்டு போனா அது கேட்கும். அப்போ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கக்கூடாதுன்னா, கார்பங்கா இருக்கக்கூடாது, கொஞ்சமா இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார்னா, முழுமையா இருக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்க இந்த காரியத்திற்காக ஜெபிக்கணும். அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் இந்த ஆண்டவரை குறித்து தெரிகிறது எப்படி தெரியணும் அப்படின்னா, எனக்கு யோவான் ஸ்நானகனாய் அல்ல, அவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். எனக்குள்ளே ஒரு விசுவாசம் பெருகட்டும். எனக்குள்ளே இருக்கிற அந்த கொஞ்ச விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணி எனக்குள்ள கர்த்தர் என்ன விசுவாசத்தை தரணும்னா, ஒரு முழுமையான ஒரு விசுவாசம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அத்தனை வருடமும் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இப்ப வந்திருக்கிறது என்ன விசுவாசம் அப்படின்னா, முழுமையான விசுவாசம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்கிற ஒரு விசுவாசம். 100க்கு அதிபதியிடத்தில் இருந்த ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னா, அந்த மனுஷனிடத்தில் இருந்த விசுவாசம், நீர் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரு முழுமையான விசுவாசம் இன்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த முழுமையான விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா அவர் அற்புதம் செய்வதற்கு தடையே இல்லை. ஆமென். அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய அறகுறை விசுவாசத்தெல்லாம் எடுத்து போட்டு, என்னுடைய கார்பாங்கு விசுவாசத்தை எடுத்து போட்டு சொல்லுங்க, ஆண்டவரே
என்னுடைய கொஞ்ச விசுவாசத்தை நீங்க எடுத்து போட்டு இப்பொழுது எனக்கு ஒரு முழுமையான விசுவாசம். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, இயேசப்பா எனக்கு ஒரு முழுமையான விசுவாசம் கர்த்தர் தருவாராக. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவர் இப்பொழுது தகப்பனே எனக்கு ஒரு முழுமையான விசுவாசத்தை கர்த்தர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன். அப்போ இந்த 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கரையிலே போவீர்கள், இந்த கடலை கடந்து கெனஸ்தரேத் நாட்டிற்கு நீங்கள் போவீர்கள். அப்போ அதற்கு கர்த்தர் இந்த அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, முதல்ல நம்முடைய விசுவாசம் முழுமையாக்கப்பட வேண்டும். இன்னொரு சம்பவம் கூட இந்த விசுவாசத்தை சம்பந்தப்பட்டு இந்த வசனத்தில் இருக்குது பாருங்க. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாமா? 15வது வசனத்தை வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம். சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு, ஆண்டவருடைய பிள்ளைகளை கவனிங்க, இந்த இடத்துல இரண்டாவது இந்த சீசர்களுக்கு இரண்டாவது ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் மாத்துறாரு. இது என்ன விசுவாசம்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்த விசுவாசம் கார்பாங்கு விசுவாசம். அதனாலதான் ஆண்டவர் யார் அப்படின்றதே அந்த மனுஷனால என்ன பண்ண முடியலன்னா புரிஞ்சுக்க முடியல. ஆண்டவரை யோவான் ஸ்நானகனா தான் அவரால் பார்க்க முடியுதே தவிர அவரை யாரா பார்க்க முடியலன்னா உலக ரட்சகரா பார்க்க முடியல, இயேசு கிறிஸ்துவா பார்க்க முடியல. அப்போ நமக்கு கால் பாங்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம சாதாரணமாக தான் அவரை பார்ப்போம். முழுமையான விசுவாசம் நமக்கு இருக்குமானால் அவரை உலக ரட்சகராய் நம்ம பார்ப்போம். அதனால எல்லாரும் ஜெபிக்க வேண்டியது, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. இரண்டாவது இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும்னா போஜனம் கொடுக்கணும். அப்போ இந்த சீடர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வனாந்தரமான இடம், இங்க நேரம், அவங்க சொல்ற காரணத்தை எல்லாம் நீங்க வாசிப்பீங்கன்னா, ஒன்னு வனாந்தரமான இடம், இன்னொன்று நேரம் ஆயிற்று, மூன்றாவது ஜனங்கள் கிராமத்திற்கு போய் போஜன பதார்த்தங்களை கடையில போய் வாங்கணும், அவர்களை அனுப்பிவிட வேணும். இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறது 5 அப்பமும் 2 மீன் தான். இப்படி நிறைய அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னா, அற்புதம் நீங்கள் செய்வதற்கு எங்களுக்கு வசதி பத்தாது, இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு எங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை, இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு இது இவ்வளவு நெகட்டிவ் இருக்குது. ஆனா தேவனாகிய கர்த்தர் அத்தனை நெகட்டிவின் மத்தியிலையும் கர்த்தர் அந்த 5 அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து கர்த்தர் எல்லாரையும் கர்த்தர் போஷித்தார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், அத்தனை நெகட்டிவ் இருக்கிற இடத்துல, அத்தனை எதிர்மறையான பேச்சு இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். அந்த இடத்துல தான் கர்த்தர் அற்புதம் செய்வார். அது நடக்காது என்று சொல்லுகிறதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், 1000 ரிசல்ட் இருக்கலாம். ஆனா அது நடக்கும்னு சொல்றதற்கு வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு கர்த்தர் அங்கே இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இன்னும் குறைஞ்சு போகல. 24 மணி நேரத்துக்குள்ள அற்புதத்தை கர்த்தரால செய்ய முடியுமானா, இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதற்கு இன்னும் நாள் இருக்குது. இந்த நாள் முடிகிறதற்குள்ள அவருடைய வல்லமையை நிச்சயமா நீங்க பாப்பீங்க, அவருடைய மகத்துவத்தை நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. அவர் அற்புதம் செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அவரை தேடுகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நல்ல கைகளை தட்டி, எஸ் நடக்கும் சிஸ்டர், பிரதர், அது கண்டிப்பா நடக்கும். 1000 காரணங்கள் சொல்லுவார்கள். அந்த காரணம் எதையுமே நம்ம கேட்க வேண்டாம், அந்த காரணம் எதுவுமே நம்முடைய மனசுல வைக்க வேண்டாம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அவர் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடை பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. எங்களுக்கு கார்பாங்கு விசுவாசமும் வேண்டாம், எங்களுக்கு அரை விசுவாசமும் வேண்டாம். எங்க விசுவாசத்தை கர்த்தர் முழுமையாக்குகிறவர்.
அப்போ இந்த 14ஆம் அதிகாரம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டாலே முதல்ல உங்க இருதயத்துக்குள்ள என்ன வரணும் அப்படின்னு சொன்னா, கரையை கடந்து கனசரேத்திற்கு போனார்கள். அப்போ 14ஆம் அதிகாரம்னு சொன்ன உடனே மனசுல வரணும், நான் கரையை கடந்து போவேன். இந்த கரையை கர்த்தர் கடக்க பண்ணுவார். ஸோ நம்பர் 2, இரண்டாவது, நம்முடைய மனசில் இந்த 14ஆவது அதிகாரம்னு வரும்போது என்ன வரணும் அப்படின்னா, என்னுடைய விசுவாசம் கார் பங்கு அல்ல, என்னுடைய விசுவாசம் அரை பங்கு அல்ல, என்னுடைய விசுவாசம் முழுமையாய் எழும்புறதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். அத்தனை கேள்விகள் மத்தியிலையும் எனக்கு பதிலை கொடுக்கிற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நான் அந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், அத்தனை பேரும் கேள்வி கேட்கிற அந்த இடத்துல அவங்க வாயை நீங்க பதில் சொல்லாம அடைக்கிற அளவிற்கு ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். ஈசாக்க பகைச்சவங்க, வெறுத்தவங்க, ஒதுக்குனவங்க வந்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறத கண்டோன்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி நானும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நிறைய பேருடைய கேள்விகளுக்கு ஆன்சரை உங்க வாயினால நீங்க சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு நடக்கிறத வச்சு பார்த்து கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க உயர்த்தப்படுகிறத வச்சு ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறத அவங்க பார்த்துருவாங்க. ஆமென். கர்த்தர் உங்களை அழிக்காததை பார்த்து உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமென். இத்தனை செஞ்சும் இவ்வளவு ப்ராப்ளம் பண்ணியும் நீங்க நிற்கிறீங்கல்ல, அதை வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்க ஆண்டவர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், எங்க விசுவாசத்தை கார் பங்கு அல்ல, சொல்லுங்க அரை பங்கு அல்ல, என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். எல்லாரும் ஆமென். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பெருக பண்ணுவாராக. சொல்லுங்க ஏசப்பாட்ட, சொல்லுங்க ஏசப்பா, அந்த விசுவாசத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆமென் நீங்க பெருக பண்ணுவீராகப்பா. அந்த விசுவாசத்தினுடைய அளவு பெருகட்டும். நீங்க சொல்ல அது பெருகுது. இயேசுவே, என்னுடைய விசுவாசம், இந்த கேள்வி, இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள நான் விசுவாச வீராங்கனை என்ற பெயர் வாங்கணும், விசுவாச வீரன் என்கிற பெயர் வாங்கணும். எனக்குள்ள அவிசுவாசம் என்கிற ஒன்று வரவே கூடாது. என்ன பார்க்கிற அத்தனை பேரும் என்னுடைய ஃபெய்த்தை பார்த்த ஆச்சரியப்படுற அளவிற்கு இப்பொழுது என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர் நம் இயேசு நல்லவர். அவர் ஒருபோதும் என்னை கைவிடாத கர்த்தர். என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவனே, கைகளை உயர்த்தி இயேசுவே, என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு. என்னுடைய விசுவாசத்தை முழுமையாக்குகிற ஒரு நல்ல தேவன். என்னுடைய விசுவாசம் அளவு அதிகமாயிருச்சுன்னா என்னுடைய அற்புதங்களும் அதிகமாகும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மிடத்திலே அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று என்ன அப்படின்னா, உன்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். ஆமென். இந்த அதிகாரத்தில், இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆவது அதிகாரத்தில் இது மட்டுமல்ல, ஆண்டவர் இந்த இடத்துல, இந்த 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அந்த அற்புதத்தில் இருக்கிற சில நுணுக்கங்களை மட்டும் உங்களோட சொல்லி இன்னைக்கு உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக அந்த வசனத்தினுடைய ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அந்த 14ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமென். சாயங்காலம் ஆன போது அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமத்திற்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவது இல்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்பர் 1 முதலாவதாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சீடர்கள் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, இது வனாந்தரமான இடம், இது வனாந்தரமான இடம். அவங்க ஒன்னு சொல்றாங்க இது வனாந்தரமான இடம், இன்னொன்னு சொல்றாங்க இது சாயங்காலம் ஆயிருச்சு, வனாந்தரமான இடம், அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும், அவர்களுக்கு சாப்பாடு எதுவும் கிடைக்காது, அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவர்களை அனுப்பிவிடும்.
அவர்களை அனுப்பிவிடும். அவங்க வந்த நோக்கம் என்ன? அவங்க வந்து ஆவிக்குரிய ஆகாரத்துக்கு வந்தாங்க. நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டீங்க, நீங்கள் நல்ல வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லியாச்சு, அவ்வளோதான். அவங்க திருப்தியாகி அவங்க என்ன பண்ணணும்னா இனி வீட்டுக்கு போயிட்டு அவங்க போய் சமைச்சு சாப்பிட்டு அவங்க போய் சந்தோஷமாக இருக்க வேண்டியதான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அனுப்பிவிடணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நான் சொல்கிறேன் அவங்க போக வேண்டியது இல்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள், போஜனம் கொடுங்கள். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்கிறார். இங்கே இருக்கிற சீடர்களை மாதிரி எத்தனையோ பேர் வந்து உங்களை கலட்டி விடலாம் அப்படின்னு நினைக்கலாம். கலட்டி விட்டுடலாம், இவங்களை வந்து நம்ம விட்டுருவோம், இவங்க போகட்டும், இவங்க அடுத்து போய் பார்த்துட்டோம், எப்படா உங்களை வந்து இதுல இருந்து எடுக்கிறது, எப்படி இது உங்களுக்கு கிடைக்காம தடுக்கிறது, எப்படி இந்த கூட்டத்திலிருந்து உங்களை விலக்கி விடுறது. இந்த மாதிரி சுபாவம் இருக்கிற மனிதர்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இல்ல அவர்கள் உங்களை துரத்தணும்னு நினைச்சாலும், அவர்கள் உங்களை ஒன்றும் இல்லாம அனுப்பணும்னு நினைச்சாலும், அவங்க உங்களை வெறுமையோட அனுப்ப நினைச்சாலும், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல. அவர் போஜனம் கொடுத்துதான் கர்த்தரை அனுப்புவார். கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்கிதான் கர்த்தரை அனுப்புவார். நம்புறவங்க ஆமேன் சொல்லலாம். ஆண்டவர் உங்களை வெற்றியோடு தான் கர்த்தரை அனுப்புவார். இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும்போது வெறுமையாய் நீங்கள் போவது இல்லை. மனிதர்கள் உங்களை வெறுமையாய் அனுப்ப நினைத்தாலும் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கொடுக்க மறந்ததை, அவர்கள் கொடுக்க முடியாததை, அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறதை கர்த்தர் உங்களுக்கு தந்து 12 கூடை நிறைய மிச்சம் எடுக்க உதவி செய்த கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். இந்த 2025 வருடம் வரைக்கும் நீங்க பட்ட பிரயாசம், உங்களுடைய உழைப்பு, இது எல்லாம் வெறுமையானது என்று நினைக்க வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியது இல்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுது, எகிப்திலே அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே போகும்போது அத்தனை பேரும் அவங்கள கிளப்புறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க. போங்க போங்க போங்க, போயிருங்க, இங்க இருக்காதீங்க, நீங்க இருந்தாலே எங்களுக்கு பயமா இருக்குது, நீங்க இருந்தாலே எங்க குடும்பம் என்ன ஆகிறது. ஆனா ஆண்டவர் அவங்கள துரத்துறாங்க. எப்படியாவது வெறுமையா போயிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி நடத்தினார்னா, பொன்னோடும் பொருளோடும் கர்த்தர் புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. யாக்கோபை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். லாபான் வந்து யாக்கோபை எப்படி அனுப்பணும்னு நினைச்சார் அப்படின்னு சொன்னா, அவன் வெறுமையா வந்தான், அவன் ஒன்றும் இல்லாம வந்தான். அவனை அனுப்பும் போதும் ஒன்றும் இல்லாம தான் அனுப்பணும். வெறும் கோலும் கையுமாய் வந்த அவனை அப்படிதான் அனுப்பணும்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல, பரிவாரங்களோடு கர்த்தர் அவனை அனுப்புகிறதற்கு கர்த்தர் சித்தமா இருந்தார். அம்மா அப்படி அனுப்பி இருக்கலாம், அப்பா வெறுமையா அனுப்பி இருக்கலாம். ஆனா உலக இரட்சகராகிய கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன். ஆமோதிக்கிறவர்களுக்கு நடக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜெபத்திற்கு நீங்கள் வெறுமையாய் போவது இல்லை. இத்தனை நாட்களும் நீங்கள் ஜெபித்த ஜெபம் வெறுமையாய் போவதில்லை. உங்க கண்ணீர் வெறுமையாய் போவதில்லை. உங்க முழங்கால் வெறுமையாய் போவதில்லை. உங்க விசுவாசம் வெறுமையாய் போவதில்லை. பிசாசு பக்கத்துல வந்து சொல்லலாம், நீ உனக்கு அது வெறுமை ஆயிருச்சு, நீ போயிரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இவ்வளவுதான் உனக்கு கிடைக்கும், உனக்கு இதுவரைக்கும் கிடைச்சதே பெருசு, இவ்வளவு கிடைச்சிச்சுல்ல, இனி என்ன வேணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, இதுவரைக்கும் கிடைத்தது உங்களுக்கு திருப்தி இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும். இதுவரைக்கும் கிடைச்சது கொஞ்சம்னு ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள உங்களை திருப்தி ஆக்கி தான் கர்த்தர் அனுப்புவார். நம் ஆமென். திருப்தி ஆக்கி கர்த்தர் அனுப்புவார். நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே யாரோ ஒருத்தருடைய சரீரத்தில் அந்த வல்லமை கடந்து வருகிறது, அந்த வாழ்க்கையில் அந்த வல்லமை கடந்து வருகிறது. இது கர்த்தருடைய வார்த்தை. நீ வெறுமையாய் போக மாட்ட மகளே, மகனே, நீ வெறுமையா போக மாட்ட. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ வெறுமையாய் போவது இல்லை, நீ வெறுமையாய் போவது இல்லை, வெறுமையாய் போவது இல்லை. ஹல்லேலூயா. நகோமி வேதம் சொல்லுது, அந்த மோவாப் தேசத்தை விட்டு அவர் புறப்பட்டு வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்ப நான் எப்படி வந்திருக்கிறேன்னா
குறைவுள்ளவளா வந்திருக்கிறேன். சர்வ வல்லவர் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கட்டளையிட்டாரு. இப்போ நீங்க வேதத்துல போய் கிளியரா வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வெறுமையா வந்தாங்களா, பரிவாரத்தோட வந்தாங்களா? சொல்லுங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டாள். நான் எப்படி போனேன்? நான் நிறைவுள்ளவளாய் போனேன். அவங்க சொன்ன நிறைவு என்ன அப்படின்னா, அவங்களுடைய 2 பசங்க, ஒரு கணவனார், 3 பேரோட போனாங்க. ஆனா இப்ப 3 பிள்ளைகளும் 3 பேரும் இறந்து போயிட்டாங்க. கணவனார் இறந்து போயிட்டாங்க, 2 பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க, நான் எப்படி வந்திருக்கிறேன்? வெறுமையா வந்திருக்கிறேன், நிறைவுள்ளவளாய் போனேன், நான் வெறுமையாய். ஆனா அவங்களுக்கு தெரியாது, அவங்க கையை பிடிச்சிட்டு வந்த அந்த பொண்ணும் வெறுமையா வருதுன்னா இவங்க நினைச்சாங்க. ஆனா இந்த 3 பேருடைய வாழ்க்கைக்கும் சேர்த்து அந்த ஒரே ஒரு ரூத்து இந்த குடும்பத்தை கட்ட போறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது, இது வெறுமை அல்ல, நான் கூட்டிட்டு வர்ற இந்த பிள்ளையின் மூலமாய் திரும்பி என்னுடைய குடும்பம் கட்டப்படும் அவங்க நினைக்கல. அவங்க வெறுமையா வந்ததான் தான் நினைச்சாங்க. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நினைக்கலாம், நான் எல்லா இடத்துலையும் போய் வெறுமையா நான் திரும்பி வந்தேன், ஒண்ணுமே நான் எடுத்துட்டு வரல, எல்லாத்தையும் இழந்துட்டு தானே நான் வந்து நின்றுட்டு இருக்கிறேன். நான் திரும்பி என்னத்தை கொண்டு வந்தேன்? சம்பாதிச்சு நான் ஒன்றும் கொண்டு வரல, அவ்வளவு நாள் வெளிநாட்டிலிருந்து எதுவும் கொண்டு வரல, அவ்வளவு நாள் உழைச்சு நான் எதுவும் கொண்டு வரல, இத்தனை வருஷம் இந்த இடத்துல வேலை செஞ்சு எதுவுமே எனக்கு மிச்சம் இல்ல. நீங்க வெறுமையா வந்தது மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்க அறியாத ஒன்றை கர்த்தர் உங்களோட கூட கொண்டு வர வச்சிருக்கிறாரு. நீங்க நினைக்காத ஒன்று உங்களோடு கூட வருகிறது. வெகு சீக்கிரத்துல நீங்க வாக்கு கொடுப்பீங்க, நான் அந்த இடத்திலிருந்து வெறுமையா தான் வந்தேன்னு நினைச்சேன், ஆனா கர்த்தர் அந்த இடத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிற அந்த ஞானம், அன்னைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த படிப்பையின் நிமித்தமாய் இன்றைக்கு சர்வ வல்லவர் என் குடும்பத்தை ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணினார் என்று சாட்சி சொல்லுவீர்கள். நம்புறவங்க ஆமென், 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 ஆமென். அப்பா அப்பா இந்த வார்த்தை நடக்கட்டும்பா. நிறைய பிள்ளைகள் வெறுமையோட இருக்கிறாங்கப்பா, வெறுமையா அனுப்பப்பட்டிருக்கிறாங்கப்பா. ஆனா இன்றைக்கு உங்க வார்த்தை சொன்னது போல அந்த ஜனங்களுக்காக மனம் இறங்கி, இல்லப்பா வெறும் வார்த்தையை மட்டுமல்ல, அவங்க வயிறார சாப்பிட்டு திருப்தியா போகணும்னு நினைச்ச அந்த நினைப்பு இப்ப எங்களுடைய ஒவ்வொருத்தர் மேலும், எங்க பிள்ளைங்க மேல, இவங்க வெறுமையா போனா பரவாயில்லன்னு உலகம் நினைக்கிறாங்கப்பா. எப்ப இவங்களை கலட்டி விடலான்னு உலகம் நினைக்கிறாங்கப்பா. இவங்களுக்கு ஒன்னும் கொடுத்து அனுப்பக்கூடாதுன்றதுல நிறைய பேர் குறியா இருக்கிறாங்கப்பா. ஆனா சர்வலோகத்தின் நியாயாதிபதியாகிய கர்த்தர் எங்க மேல இரக்கம் வச்சு, அவங்க அப்படி வெறுமையா போக வேண்டியது இல்ல, வெறுமையா போக வேண்டியது இல்ல. எகிப்தியருடைய கையிலிருந்து பிடுங்கி கொடுக்கிறதற்கு கூட நீ வல்லவரா இருக்கிறீர். ஆமென். கர்த்தர் நினைச்சார்னா, ஆண்டவர் நினைச்சார்னா அவங்க வச்சிருக்கிறத பிடுங்கி கொடுத்துவாங்க. அவங்க நமக்கு கொடுத்து துரத்தி விடுகிற அளவிற்கு கர்த்தரால பண்ண முடியும். அவர் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தவர். ஹalleluya. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடுவோம், பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. சொல்லுங்க எல்லாரும், பாடி கொண்டாடுவோம், நடக்கும் கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, வீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, வீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. சொல்லுங்க, 5 அப்பங்களை 5000 பெருகச் செய்தார். 5 அப்பங்களை 5000 பெருகச் செய்தார். 5000 ஆட்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆட்களுக்கு வயிறார உணவளி. இப்ப கைய தட்டி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம்,
வைப்பா, வீரம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. அப்பா யாக்கி நடத்திடுவா, சந்திப்பா, வீரம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களை நிறைய பேர் சீடர்களே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கலட்டி விட்டா, ஏன்னா அவங்களுக்கு டென்ஷன், அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய வேலை, போயிட்டா போதும், இவங்க கிளம்பி போயிட்டா போதும். ஏன்னா என்ன கேட்டாலும் யாரு தான் பதில் சொல்லணும்? இந்த 12 சீடர்கள் தான் பதில் சொல்லணும். நம்ம கூட பாருங்களேன், ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் நடத்தி முடிச்சுட்டு, கன்வென்ஷன் விடுங்க, விபிஎஸ் நடத்துகிறோன்னு வச்சுங்களேன், விபிஎஸ் இருக்கிற டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் எல்லாமே அந்த கடைசி நாள் இல்லை, அந்த டெய்லி அந்த பிள்ளைங்க அந்த விபிஎஸ் முடித்த உடனே எல்லா டீச்சர்ஸுக்கும் வாலண்டியர்ஸுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு எண்ணம் தெரியுமா? டே போங்கடா, டே போங்கடா, போங்கடா, வீட்டுக்கு போங்கடா, வீட்டுக்கு போங்கடா. ஏன் அப்படின்னா, இவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு, அவங்க இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு வேலை தான், ஏதாவது ஒரு வேலை வந்துடும், வீட்டுக்கு போனால் தான் நமக்கு நிம்மதி. அது மாதிரி இந்த 12 சீடர்கள் வந்து எப்படியாவது பிரசங்கத்தை கேட்டாங்கலாம், முடிச்சாச்சுல, வீட்டுக்கு போனால் போதும், எல்லாத்தையும் விட்டு அனுப்பிடலாமா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை நான் கொடுத்தாச்சு, ஆனால் இனி என்ன ஆகாரம் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா, அவங்க எல்லாரும் என்னவா இருக்காங்கன்னா பசியாக இருக்காங்க. இனி ரொம்ப தூரம் அவங்க டிராவல் பண்ணி இப்போ வனாந்தரமான இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இனி அவங்க சிட்டிக்குள்ளே போகணுன்னா ரொம்ப தூரம் நடக்கணும். இல்லை, நான் வெறும் ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்குறவர் மட்டும் இல்லை, நான் யார் எதுவும் கொடுக்குறவன் அப்படின்னு சொன்னால், சரீரத்திற்குரிய ஆசீர்வாதத்தையும் தருகிறவர் என்கிறத கர்த்தர் நிரூபிச்சிட்டாரு. இந்த 100 நாளில் வெறும் ஸ்பிரிச்சுவல் growth மட்டும் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் growth மட்டும் கிடையாது. இந்த 100 நாட்களில் ஆண்டவர் நம்மளை ஜெபிக்க வச்சது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் growthக்காக மட்டும் இல்லை, கர்த்தர் நம்ம எல்லா விதத்திலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போறாரு. நீங்க எல்லா பகுதியிலும் நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீர்கள், இது நிச்சயம். கர்த்தர் உங்களை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் மேற்கையும் கிழக்கையும் தெற்கையும் வடக்கையும், ஆமேன், கைகளை தட்டுங்க, எல்லா விதத்திலையும், எல்லா விதத்திலையும். நீங்க எந்த இடத்துல குறைவா இருக்கிறீங்களோ, சரீரத்துல பிரச்சனையா அதுல விடுதலை கிடைக்கும், மனசுல பிரச்சனையா அதுல கர்த்தர் எல்லா இடத்துலையும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லி அடுத்த பகுதிக்கு போகிறேன். நம்முடைய திருச்சபை ஃபஸ்ட்டு ஒரு சர்ச்சு கட்டணும், ஒரு சின்ன ஒரு இடத்துல கட்டணும். அதில் இருந்த பொருள் எல்லாமே என்ன அப்படின்னா, ஒன்று ஒரு இரும்பு கடையில் கொடுத்தது, இன்னொன்று கொஞ்சம் செகண்ட் ஹேண்ட்ஸாக இன்னொரு பழைய இரும்பு கடையில் வாங்கினது, இதெல்லாம் வச்சு தான் ஃபஸ்ட்டு சர்ச்சை கட்டி முடிச்சிட்டோம். அப்போ அந்த சர்ச்சை கட்டி முடிச்சுட்டு இப்போ அந்த இடத்துலேருந்து அதை காலி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, அந்த இடத்த அவங்க விற்றுட்டாங்க. அப்போ வந்து எப்போவுமே அந்த ஷெட்டு அவ்வளோ நல்ல அழகாகவும் எல்லாம் இல்லை, மேலே ஹாஸ்பிட்டல் ஷீட் போட்ட ஒரு சின்ன குடோன் மாதிரி இருக்குது. அப்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இவங்களே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து இந்த ஷெட்டை வந்து இருக்கலாம் சம்மதிக்க மாட்டாங்க, அதை வந்து நீங்கள் பிரிச்சுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. பிரிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நஷ்டம். அப்படின்னா எதுவுமே எடுக்க முடியாது. அதை வந்து ஏற்கனவே காயிலங்கடையிலேருந்து வாங்கினதான், இப்போ திரும்பவும் அதை பிரித்தா ஒட்டி ஒட்டி வச்சுருக்கு, இதை தூக்கி எங்கே தான் போட முடியும்? காயிலங்கடையில் போட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ நான் வந்து ஒரு நாள் வந்து இரவில் அந்த சர்ச்சுக்குள்ளே போய் நடந்து ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இது ஒவ்வொன்றும் வந்து கஷ்டப்பட்டு வாங்கி இது பண்ணியிருக்கிறோம், இதை வந்து பிரித்து எடுத்துகிட்டு போங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா எங்களால் தாங்கவே முடியாது. ஆண்டவரே, எப்படியாவது இவங்க மனசில் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2-3 நாள் தாண்டி சொன்னால், அந்த வாங்க போகிற அந்த ஓனர் சொல்கிறாரு, சார் இல்லை சார், எங்களுக்கு பயமாக இருக்குது, இது சர்ச்சு நடந்த இடம், அதை வந்து நாங்கள் அப்படியே கோயில் நடந்த இடத்த திருப்பி வாடகைக்கு குடோன் மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு விரும்பலை, நீங்கள் பிரிச்சுட்டு போகிறது தான் உங்களுக்கு நல்லது, நீங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பவும் போய் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இதை கழட்ட சொன்னாங்கன்னா பிரயோஜனமே இல்லாமல் போயிடும், நீங்கள் ஏதாவது ஒரு இறக்கம் செய்யுங்க. திடீர்னு ஒரு 3 நாளைக்குள்ள அவங்க மனசு அப்படியே மாறி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இடம் வாங்குறத விட சேர்த்து இன்னொரு 3 லட்சம் ரூபா இந்த ஷெட்டுக்கும் தனியாக ஒரு 3 lakhs கொடுத்துட்றோன்னு சொல்லி அந்த 3 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த திருச்சபையிலே போடப்பட்டிருக்கிற முதல் விதையாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு விதை. ஆமேன். அந்த பணம் தான் அடுத்து உடனே அந்த காசை வச்சு இன்னொரு சர்ச்சுக்கு அந்த இடத்த போட்டு அது அந்த சர்ச்சு கட்டணும். அதிலிருந்து தான் அப்படியே இந்த ஊழியத்தை கர்த்தர் கொண்டு வர்றாரு. அப்போ நான் இன்னைக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த வசனத்தினுடைய ஆழம் அன்றைக்கு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் நினைச்சாரு என் பிள்ளைங்க வெறுமையாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் கிருபையாக அவங்க மனசில் பேசி அதில் ஒரு அனுகூலமான ஒரு அடையாளத்தை கர்த்தர் தருவது உண்மையானால், இதுவரைக்கும் நஷ்டப்பட்டதெல்லாம், இதுவரைக்கும் கைவிட்டு போனதெல்லாம்
இருக்கலாம். ஆண்டவர் நினைப்பாரே ஆனால் மறுபடியும் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களை வெறுமையா கர்த்தர் அனுப்ப மாட்டாரு. சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதித்து ஆமென் ஆவிக்குரிய ஆகாரம் மட்டுமல்ல, கர்த்தர் ஒரு பெரிய இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறதற்கு நல்லவர். ஆமென். சோ நம்பர் 2, 3 காரியத்தை சொல்லி நான் எல்லாரும் நம்ம இந்த காரியத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்க போறோம். வாசிக்கலாம் அந்த 14ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம வாசிக்கலாம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கும் போது, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த சீடர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களை அனுப்பி விட்டுருவோம், சாயங்காலம் ஆயிருச்சு, இவங்களுக்கு பசிக்கும், இவங்களை அனுப்பி விட்டுருவோம்னு சொல்றாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களை அனுப்பிவிட வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளே அவர்களுக்கு என்ன கொடுக்க போறோம்? ஆகாரம் கொடுக்க போறோம். ரெண்டாவது, இந்த சீடர்களை ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எங்களிடத்திலே 5 அப்பமும் 2 மீன்களும் மட்டுமே உண்டு. அப்படின்னா இத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 20,000 பேர் இருக்கிறாங்க. இந்த 20,000 பேருக்கும் நீங்க சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த 20,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எங்க கையில இருக்கிறது என்னன்னா 5 அப்பமும் 2 மீனும் தான். எங்கள்கிட்ட கொஞ்சம் இருக்குது. அதுவும் என்னன்னா ஒரு சின்ன பையனுடைய சாப்பாடு, ஒரு குட்டி பையனுக்கு சாப்பிட்றது மாதிரி சின்ன அப்பம் 5 அப்பமும் 2 குட்டி மீனும் அவங்க அம்மா கொடுத்து விட்டுருக்காங்க. பிரசங்கத்தினுடைய இன்ட்ரெஸ்ட்ல அந்த குழந்தை சாப்பிடாம அப்படியே வச்சிருந்துச்சு, அது மட்டும்தான் மிச்சம் இருக்கு அப்படின்றாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, அது உங்க கையில இருக்கிற வரைக்கும் அது பத்தாது. உங்க கையில இருக்கிற வரைக்கும் 5 அப்பம் 2 மீன் உங்க கையில இருக்கிற வரைக்கும் இது சின்ன பிள்ளையினுடைய ஆகாரம். ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அதை என்னிடத்துல கொண்டு வாங்கன்னு கேட்கிறாரு. கர்த்தரிடத்துல கொண்டு வந்த உடனே அந்த 5 அப்பமும் 2 மீனும் 20,000 பேருக்கு உணவாய் மாறினது. ஆமென். 12 கூட நிறைய மிச்சம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் கொண்டு வாருங்க. நான் நம்புறேன், இந்த 100 days ஜெபத்துல உங்க தொழில் இனி உங்க கையில இல்ல, அப்பா கைக்கு போக போகுது. உங்க குடும்பம் அப்பா கைக்கு போக போகுது. உங்க வாழ்க்கை அப்பா கைக்கு போக போகுது. உங்களுடைய நடை உடை எல்லாம் கர்த்தர் கையில போக போகுது. இது வரைக்கும் உங்க கையில இருக்கிற வரைக்கும் அது சாதாரணமா தான் இருந்துச்சு. உங்க கையில இருக்கிற வரைக்கும் அது 5 அப்பம் 2 மீன் தான். ஆனா இப்போ கர்த்தர் கையில எடுக்க ஆரம்பிச்சதற்கு பிற்பாடு இது பெரிய நல்ல ஆமென். ஆமோதிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, இதோ கர்த்தர் கரத்துல எடுக்கிறார். அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை கர்த்தர் கரத்துல எடுக்கிறார். உங்க குடும்பத்தை கர்த்தர் கரத்துல எடுக்கிறார். பிரதர், நீங்க சாதாரணமா அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. சிஸ்டர், சாதாரணமான அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குல்ல, விசேஷித்த அனாயிண்டிங். ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு கொண்ட பாத்திரம். நீங்க ஸ்பெஷல், நீங்க கர்த்தருக்காக பயன்பட போறவங்க. கர்த்தர் சொல்றாரு, இதோ நீ ஒரு காரியத்தை துவங்குவாய். அந்த காரியம் நிறைய பேருக்கு அற்பமாய் தெரியும், ஆனா அதன் மூலமாய் நான் பெருத்த காரியத்தை செய்ய போறேன். உன்னை தலைமைத்துவத்தில் கொண்டு போய் நிக்க வைக்க போறேன். நீ அறியாத இடத்துல உன்னை கொண்டு போய் நிக்க வைக்க போறேன். உன் நிமித்தம் அநேக குடும்பங்கள் செழிக்கிறத நான் பார்க்கிறேன். இதோ நீ நடந்து போகிறாய், வனாந்தரமான ஒரு இடத்துல நடந்து போகிறாய், புல்கள் காஞ்சு போன ஒரு இடத்துல நடந்து போகிறாய். ஆனா நீ நடந்து போக அந்த இடத்துல புல்கள் எல்லாம் முளைக்குது. அந்த இடம் பச்சை பசேன்னு மாறுது. அந்த இடத்துல செழிப்பு உண்டாகிறது. இது ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற சிலர் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம். ஆமென், ஆமென், ஆமென். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். நீ ஒருவன் மாத்திரம் போதும். பாகாலின் படைகளை எதிர்க்கிறதற்கு நீ ஒருவன் மாத்திரம் போதும். கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஒருவனை கொண்டு நான் அந்த காரியத்தை செய்வேன். இதோ ஒரு அப்பம் உருண்டு வருகிறது. அது அந்த பாளையத்திலிருந்து கடந்து வருகிறது. அது வந்து எதிரியினுடைய பாளையத்தில் இருக்கிற கூடாரங்களை தகர்த்து போடுகிறது. அந்த அப்பம் கிதியோன். அதுதான் உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிறது. நல்ல கைகளை தட்டி
பலத்தினான் ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தால் போதும். பாகாலின் படைகளை தகர்க்கக்கூடிய பலன். மகிமை 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 மகிமை. இப்போ இப்போ அந்த அபிஷேகம் ஒவ்வொருவர் தலையின் மேலும் இறங்குறதற்காக நன்றி. ஜீசஸ் ஜீசஸ். இப்போ கர்த்தருடைய கரத்தில் அந்த அபிஷேகம் கடந்து போகிறது. கர்த்தருடைய கரத்தில் அந்த மகிமை கடந்து போகிறது. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க ஆவத்தாலே அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க ஆவத்தாலே அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய் இறங்கிடுவார். கைகளை மேல தட்டி ஆவியே ஆவியே பாடுவோம். ஓ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பாட பாடன மகிமை. ஓ எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் பட்டாலும் வார்த்தை தெய்வம் அவர் பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் பட்டாலும் வார்த்தை தெய்வம் அவர் பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி கூடினாலும் கடலின் அலை நோக்கி கூடினாலும் மீனை கொண்டு மீட்பார். என் இயேசு மீனை கொண்டு மீட். இப்ப கைகளை தட்டி சொல்லுவோம். ஆவியே மகிமை மகிமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. கேற்றினான் கேரி தாத்து நீர் வற்றி போனாலும் பற்றாத ஜீவனாதி நமக்கு உண்டு. கேரி தாத்து நீர் வற்றி போனாலும் பற்றாத ஜீவனாதி நமக்கு உண்டு. இன்னிட்டு பாராமல் முன்னடப்போம். இன்னிட்டு பாராமல் முன்னடப்போம். அழைத்தவர் கரம் நடத்தும். அழைத்தவர் கரம். இப்ப சொல்லும் ஆவியே ஆவியே. Oh praise Jesus. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. உற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உற்றிடுமே. உன் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு உற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. வல்லமை வல்லமை காருமே. தேசத்தை உமக்கா கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் மூச்சுமே. ஆனல் உண்டு உமக்காக எடுத்து வல்லமை. அக்கினி 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 பரவட்டும் 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 பரவட்டும். மல்டிப்ளை மல்டிப்ளை மல்டிப்ளை. 5 அப்பமும் 2 மீனும் உங்க கையில. ஓ 20,000 பேருக்கும் அதிகமானவருக்கு அக்கினி 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 ஒவ்வொருவர் மேலும். எஸ் 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 பொழியட்டும். கட்டுகள் அவிழும்படியாய் கர்த்தருடைய கிரியைகள் அவிழும்படியாய். ஓ அம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாடம் கொண்டு சென்று நின்று செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாடம் கொண்டு சென்று நின்று செய்யுமே. நதியாய் பாய்ந்திடும். உற்றிடுமே உற்றிடுமே வல்லமை இந்த நாளில்.
எல்லாரும் அப்படியே ஜெபிச்சு அந்த மகிமை கிடைக்கட்டும். ஊற்றும் இந்த இடம் அசைய, உள்ளம் நிரம்ப, இடம் அசைய, உள்ளம் நிரம்ப. அக்கினி 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 தேவ அபிஷேகம், தேவ அபிஷேகம் பற்றி பிடிக்கட்டும். இயேசுவே இயேசுவே. கரங்களை தட்டி நன்றியப்பா, நன்றியப்பா. நம் தனமோ ரஹத்தலரம் தனரோதர விதரம் தனரோல பஹதரல தியாதரம் லோதரம் தனதோரஹதலரம. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus. அவரோட இருந்த சீடர்கள், அவரோட இருந்த அற்புதத்தை கண்ணுக்கு நேருக்கு நேர் பார்த்த சீடர்கள், எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறத நேருக்கு நேர் பார்த்தாங்க. ஆனால் கூட அவங்க என்ன பண்ணலைன்னா, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்க விரும்பவே இல்லை. அவங்க எப்படா இவங்களை அனுப்பிவிடலான்னு தான் நினச்சாங்க. சரி போட்டும், அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுக்கட்டும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் ஆண்டவரிடத்தில் சொல்கிறாங்க, இங்கே 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்குது, இதை கொண்டு என்ன பண்ண முடியும், இதை கொண்டு என்ன பண்ண முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். என் பிள்ளையை நான் போஷித்து அனுப்புகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய குறைவுகள் நிறைவாக போகிறது, உங்களுடைய கொஞ்சம் பெருக போகிறது. இதை வச்சு என்ன பண்ண முடியும், இதை வச்சு என்ன பண்ண முடியும், இந்த தாளந்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன், இந்த படிப்பை வச்சு நான் என்ன பண்ணுவேன், இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன், இந்த அழகை வச்சு என்ன பண்ணுவேன். உங்கள் மனசில் தோணிட்டே இருக்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை குறித்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இருந்துகிட்டே இருக்கலாம். இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது, இது ஒன்றுக்குமே லாயக்கு இல்லை, இது வேஸ்ட் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் கர்த்தர் கரத்தில் எடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு. அவர் எடுத்ததுக்கப்புறம் பாருங்க, அது பெஸ்ட்டாக மாறும், அது ரொம்ப பெருசாக மாறும், அது ஆச்சரியமாக மாறும். நம்முடைய கண்களுக்கெல்லாம் அது ஆச்சரியமாக இருக்கும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படியே நடக்கும். உங்கள் பிள்ளைய கர்த்தர், ஆமேன் ஆமேன், உங்கள் பிள்ளைய கர்த்தர் கரத்தில் கொடுத்துருங்க, கர்த்தர் கரத்தில் கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் கொடுக்கும்போது சகலவற்றையும் மாற்றுகிற கர்த்தர். ஆமேன். வாசிக்கலாமா? இந்த ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். அதே வசனத்தை வாசிக்கலாம். ஆமேன். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களிடத்திலே கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அடுத்த ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். ஹல்லேலூயா. இங்கே 3வது ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன பிளஸிங் அப்படின்னு சொன்னா, ஆமேன், 12 கூடை நிறைய மீதம் எடுத்தார்கள். 12 கூடை நிறைய மீதம் எடுத்தார்கள். ஸ்திரீகள் குழந்தைகளை தவிர சாப்பிட்டவங்க புருஷர்கள் மட்டும் ஏறக்குறைய 5000 பேர். 5000 புருஷர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு, மனைவி அப்படியே திருப்தியாய் சாப்பிட்டு, பிள்ளைகள் திருப்தியாய் சாப்பிட்டு 12 கூடை நிறைய கர்த்தர் மிச்சம் எடுக்க உதவி செய்தார். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். பத்தாக்குறையாய் இருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் கையிலே எடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சீக்கிரமாக மிச்சத்தை பார்ப்பீங்க. அதான் உங்கள் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை
காண மாட்டீர்கள். இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் இதுவரைக்கும் குறைவை மட்டும்தான் நீங்கள் பார்த்துருக்கலாம். 100 ரூபா பொருளுக்கு உங்கள்கிட்ட 80 ரூபா தான் அதிக நேரத்தில் இருந்திருக்கலாம். 10,000 ரூபா வேணும்னு தேவைப்பட்டால் உங்கள் கையில் 8,000 ரூபா இருந்திருக்கலாம். அந்த 2,000 ரூபாவுக்காக நீங்கள் ஓடிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு காலம் சீக்கிரமாய் வரும். ஒரு காலத்தை கர்த்தர் சீக்கிரமாக உங்களுக்கு தரப்போகிறாரு. 10,000 ரூபா உங்களுக்கு தேவைன்னா உங்கள் கையில் திருப்பி 2,000 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கிற இதை ஆமோதிக்கிறவங்களுக்கு இது அப்படியே நடக்கும். இது அப்படியே நடக்கும். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இனி உங்கள் வாசஸ்தலத்தில் குறைவை காண மாட்டீங்க. இனி உங்கள் பாக்கெட்டில் குறைவை காண கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் உங்களுடைய தேவைக்கு மட்டுமல்ல, அது மிச்சம் எடுக்கும்படியாய் நம்புறவங்க ஆமேன். இது நடக்கும். இன்னைக்கு அதுதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். நீங்கள் கடலை கடந்து கெனசரேத் நாட்டிற்கு கடந்து போவீர்கள். இந்த கடலை கடப்பதற்கு ஆண்டவர் வெலனை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என் தேவன் என்னை மிச்சம் எடுக்கிறதுக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் அப்படியே எழும்பி இன்றைக்குள்ள இந்த வாக்கு தத்தத்திற்காக நம்ம ஜெபித்து கொஞ்சம் அப்படியே முன்னாடி கடந்து வாங்க. ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள் அப்படியே ஜெபத்தில் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஜெபத்தில் இருக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். இன்னும் இந்த ஜெபம் முடிகிறதற்கு கொஞ்ச நாட்கள் தான் உள்ளன. கர்த்தர் இதுவரையில் நம்மை கிருபையாய் கர்த்தர் கொண்டு வந்தார். இனியும் கர்த்தர் ஆச்சரியமாய் நம்மை நடத்த போகிறார். 23ஆம் தேதி நம்ம முடிக்கும் போது ஒரு பெரிய மகிமை நம்ம பார்க்க போகிறோம். 2026ஆவது ஆண்டு கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுக்கிற ஒரு ஆண்டு, அதிசயமாய் நம்மை நடத்த போகிற ஒரு ஆண்டு. அதற்குத்தான் முன்கூட்டியே ஆண்டவர் நம்மை ஜெபிக்க வைத்திருக்கிறார். அதற்காக தான் முன்கூட்டியே கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தினார். அதற்காக தான் முன்கூட்டியே கர்த்தர் வார்த்தைகளை நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்ன எடுக்க போறோம் அப்படின்னா, கர்த்தர் நம்மளை மிச்சம் எடுக்க உதவி செய்ய போறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்க கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. உங்க கரங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு இருக்கிற குறைவை ஆண்டவர் இனி அனுமதிக்க மாட்டார். எங்க போனாலும் பற்றாக்குறை என்கிற ஒன்றை கர்த்தர் முழுமையாய் மாற்றுகிற கர்த்தர். விசுவாசிக்கிறீர்களா? வாங்க. கானா ஒரு கல்யாண வீட்டில் போன உடனே ஆண்டவர் செஞ்ச முதல் அற்புதம் என்ன அற்புதம் தெரியுமா? முதல் அற்புதம் என்ன அற்புதம்னா, பற்றாக்குறையை நிவர்த்தியாக்குற அற்புதம் தான் கர்த்தர் செய்த முதல் அற்புதம். அவருடைய ஃபர்ஸ்ட் மிராக்கிளே என்ன மிராக்கல்னா, குறைவை நிறைவாக்குறது தான் ஃபர்ஸ்ட் மிராக்கல். நான் நம்புறேன் அந்த முதல் அற்புதத்தை அப்படி ஆரம்பித்த கர்த்தர் இந்த 100 டேஸ் ஜெபத்தில் அப்படி தான் உங்களுக்கு செய்ய போறாரு. இனி என்ன காரியத்தை நீங்கள் எடுத்தாலும், என்ன காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாலும், அந்த காரியம் துவங்கும் போது எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனால் அதை முடிக்கும் போது உங்கள் கையில் என்ன இருக்கும்னா, மிச்சம் இருக்கிற அளவிற்கு உங்களை பிளஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவரால் முடியும். அந்த அக்னியை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்மை திருப்தியாக்கி நடத்துவார். தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்கிறதற்கு உதவி செய்கிற கர்த்தர். இது நடக்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கி 3 காரியத்தை ஆண்டவர் பேசினார். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, கர்த்தர் கொடுத்த ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், 3 விதமான அபிஷேகத்தை கர்த்தர் பேசினார். அதுக்கு முன்னாடி இன்னொன்று பேசினேன். என்ன அப்படின்னு சொன்னால், இதற்கு நிகர் அல்ல. யார் சொல்றது? தாவீது. இதற்கு நிகரல்ல அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா வெற்றி அடையும் போது நம்முடைய வார்த்தையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம வெற்றி அடைகிற பொருளில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். ஒன்று என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு இந்த தாவீதினுடைய பட்டயம், கோலியாத்தினுடைய பட்டயம். இரண்டாவது ஒரு காரியத்தை சொன்னேன். என்ன காரியத்தை சொன்னேன் அப்படின்னு சொன்னால், ரெண்டாவது ஒன்று சிம்சோன் சிங்கத்தினிடத்திலிருந்து அவன் என்ன பண்ணான்னா, ஆமாம், சிங்கத்தினிடத்தில் வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு அதே சிங்கத்துக்குள்ளே இருக்கிற அந்த தேனை எடுத்து சாப்பிட்டான் பாருங்க. அந்த காரியத்தை ஆண்டவர் பேசினார். அப்புறம் இப்போ அடுத்து என்ன நமக்கு பேசினா, தாவீதனுடைய 3 விதமான அபிஷேகம். ஒன்று, அவன் ஃபஸ்ட்டு எங்கன்னா தன்னுடைய வீட்டில் அபிஷேகம் பண்ணப்பட்டான். தன்னுடைய சொந்த தகப்பனும் தாயும் தன்னுடைய சகோதரர்களும் சாமுவேலுக்கு முன்னாடி. ஆனால் அங்கே யாருமே அவனை என்ன பண்ணலைன்னா விசுவாசிக்கவும் இல்லை, நம்பவும் இல்லை. சாமுவேலுக்கும் கொஞ்சம் ஆண்டவர் சொன்னதுனால மட்டும்தான் நம்பிக்கை இருந்துச்சு. அதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் அனாயிண்டிங். ஆனால் நம்பர் 2, ரெண்டாவது அனாயிண்டிங் என்ன அப்படின்னா, எப்ரோனிலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஸோ அகைன் 3வது அபிஷேகம் என்னன்னா, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவே கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஃபர்ஸ்ட் அபிஷேகத்துக்கு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு அர்த்தம். 2வது அபிஷேகத்திற்கு வெளிப்பாடு கொடுக்கறதுன்னு அர்த்தம். 3வது அபிஷேகத்திற்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிற இடம்னு அர்த்தம். ஸோ இந்த 3 அனாயிண்டிங்குமே கர்த்தர்
கர்த்தர் நமக்கு தரணும். நீங்க ஆரம்பிக்கும் போது எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்கள் துவக்கம் அற்பமா இருக்கலாம். ஆனா தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல நீங்க நாளுக்கு நாள் கர்த்தர் உங்களை டெவலப் பண்ணணும். டெய்லி ஆண்டவர் உங்களை டெவலப் பண்ணணும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் யாரும் நம்பாத இடத்துல இருந்த அந்த தாவீது இப்ப எல்லாருடைய நம்பிக்கைக்கும் உரியவனாய் மாறினான். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய மேனேஜ்மெண்ட், நீங்க செய்கிற தொழில யாரும் இன்னைக்கு நம்பக்கூடியவர்கள் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு காலம் சீக்கிரமா வரும், அதுக்கு நீங்க தான் ஒரு பெஸ்டான ஆளுன்னு நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அதற்கு பிறகு ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தத்தை பேசினாரு. இன்னைக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நமக்கு கடலை கடந்து போவீர்கள், பிரச்சனையை கடந்து போவீர்கள், சூழ்நிலையை கடந்து போவீர்கள். கர்த்தர் கடந்து போகிற ஒரு அனாயிண்டிங்க ஆண்டவர் நம்மேல் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா.